மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுவதற்கு முன்பாக அதே அமைப்பில் முதலாக கட்டப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். மதுரை மாவட்டத்தில் உள்ளது வாடிப்பட்டி. வாடிப்பட்டி என்றதும் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது வாடிப்பட்டி சந்தை. ஆனால் அதையும் தாண்டி வாடிப்பட்டி அருகில் இருக்கும் குலசேகரன் கோட்டையில் 13ஆம் நூற்றாண்டில் பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலும்தான். குலசேகரன் கோட்டை நிலவளம், நீர்வளம், மலைவளம் ஆகிய வளங்கள் அமையப்பெற்ற தலம். அக்காலத்தில் இங்கு ஓங்கி உயர்ந்த மலையின் தென்புறம் கம்பீரமான கோட்டை ஒன்றை கட்டி குலசேகரன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவனது பெயரால் அக்கோட்டையும் ஊரும் குலசேகரன் கோட்டை என்றே அழைக்கப்பட்டது. கோட்டை இருந்ததற்கு அத்தாட்சியாக சிதிலமடைந்து போன கோட்டை இடிபாடுகள் இன்னும் இங்கே காணப்படுகிறது. கோட்டையின் அருகே கிழக்கு பார்த்த வண்ணம் கோயில் அமைந்துள்ளது. நாலாபுறமும் உயர்ந்த திருமதிலும் வழியில் தோரண வாயிலும் உள்ளன. திருமதிலில் தெற்கு வடக்கு பக்கங்களிலும் 2 வாசல்கள் உள்ளன. கிழக்கு பக்கம் 5 நிலை ராஜகோபுரம் வானலாவ உயர்ந்து நிற்கிறது. பிரதான வாசல் தாண்டியதும் பரந்த உள்சுற்று காணப்படுகிறது. மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்ற அமைப்பில் எழிலான கலையம்சத்தில் கோயில் அமைந்துள்ளது. மகா மண்டபத்தில் பலிபீடம், செப்பு கவசம் போர்த்திய கொடிமரம், நந்தி தேவர் மண்டபம் ஆகியவையும், அர்த்த மண்டபத்தில் விநாயகரும் சுப்பிரமணியரும் உள்ளனர். கருவறை மூலவராக சுந்தரேஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். மகா மண்டப வடபுறம் அம்பாள் மீனாட்சி சன்னதி உள்ளது. வலது கரத்தில் நீலோத்பவ மலர் ஏந்தியும் இடக்கையை தொங்கவிட்டபடியும் நம்பி வந்தவர்களின் இடர்களை தீர்த்து வைக்கும் கருணாம்பிகையாக இந்த அம்பாள் திகழ்வதாக சரண்குமார் என்பவர் இக்கோயிலின் சிறப்பை பரவசத்துடன் சொல்லி மகிழ்ந்தார். வணக்கம், என் பேர் சரண்குமார். நான் வாடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். இந்த கோவில் வாடிப்பட்டி குலசேகரன்கோட்டை கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. வாடிப்பட்டிங்கிறது அந்த காலத்தில் பாண்டிய மன்னன் குதிரைப்படை அமைச்சதுனால அது பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டிக்கான வாசல் அமைஞ்சனால அது வாடிப்பட்டினும். அந்த வாடிப்பட்டியிலேருந்து இந்த குலசேகரன் கோட்டைங்கிற கிராமம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர்கள் இந்த கோட்டையை இங்கே அமைச்சு ஆண்டிருக்கனால இது குலசேகரன் கோட்டை வாடிப்பட்டி கிராமம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இங்கே மீனாட்சியை ஒரு பிரதானமான தெய்வமாக வச்சு வழிபட்டிருக்காங்கிறதுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது. அதுக்கான நிறைய கல்வெட்டுகளும் இங்கே காணப்படுது. 12ஆம் நூற்றாண்டுடைய கடைசி 13ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பங்கிறது இங்கே இருக்க கல்வெட்டு நிபுணர்களால் நாங்களே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே மாதிரி இங்கே பிரதானமாக அமைஞ்சிருக்க தெய்வம் சுந்தரேஸ்வரர். சுந்தரேஸ்வரருக்கு ஆவுடையார் மித்த கோயில்களில் இல்லாத அளவுக்கு இங்கே பிரமிட் ஷேப்பில் சதுரமாக அமைஞ்சிருக்கும். அது மிகச் சிறப்பான ஒரு விஷயம். இங்கே மீனாட்சி அம்மன் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கா. மித்த கோயில்களில் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருப்பாங்க. பட் இங்கே இருக்க மீனாட்சி தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கனால இவளை நாங்கள் எல்லாருமே பாதம் பார்த்து தான் கும்பிடுவோம். ஸோ யாரும் முகம் பார்த்து கும்பிடாமல் உக்கிரமான தெய்வம் அப்படிங்கிறனால பாதம் பார்த்து தான் வழிபடுவோம். அது இந்த கோயிலுடைய மிகச் சிறப்பான விஷயம். இங்கே இருக்க எல்லா பரிவார தெய்வங்களுமே பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கப்பட்ட தெய்வங்கள். முக்கூர்ணி விநாயகர் ஆகட்டும், மித்த எல்லா பரிவார தெய்வங்களுமே பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கப்பட்ட தெய்வங்கள் தான்.
இங்கே இருக்க நந்தி முன்னாடி இருக்க ஓடை, கோவில் முன்பாக அமைந்திருக்கிற ஓடைக்கு கீழே இருந்து எடுக்கப்பட்ட நந்தி பெருமாள். ஒரு கட்டத்தில் இயற்கை சீற்றத்தின் போது கோயில் பெரிதும் சேதமடைந்தது. இதனால் சிறிது காலம் பராமரிக்கப்படாமல் வழிபாடு இல்லாமல் இருந்தது. பின்னர் அடியார்கள் சிலரது முயற்சியால் கோயில் புனரமைக்கப்பட்டு பெரும் பொருட்செலவில் பரிவார தேவதை சன்னதிகள், ராஜகோபுரம் ஆகியவை நிர்மாணிக்கப்பட்டு புதுப்பொலிவு பெற்றது. இந்த கோயிலுக்கு 2-3 எழுதப்படாத வரலாறுகள், அதே மாதிரி பேச்சில் முன்னோர்கள் சொன்ன வரலாறுகள் தான் அதிகமே தவிர ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரியான வரலாறுகள் எதுவும் கிடைக்காதனால இந்த கோவில் இன்னமும் கேட்பாரற்ற நிலைமையில தான் இருக்குது. 1986 ஒரு மெஜுரா சுகர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேர்ந்த ஆசிரியர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த திருப்பணி ஆரம்பித்தாங்க. அப்போ ஓடக்கரையில் தான் நடந்து வரணும். இந்த மீனாட்சி அம்மன் மட்டும் ஒரு ஓலக்குடிசையில் அமைஞ்சிருந்தது. இந்த ஓலக்குடிசையில் அமைஞ்சிருந்த மீனாட்சி அம்மனை இங்கே பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தென்பட்டு அவங்க இந்த திருப்பணி ஆரம்பித்து இன்றைக்கி 2023 மார்ச் மாதம் இந்த ராஜகோபுர திருப்பணியோடு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. எழுதப்படாத வரலாறு என்னென்னு சொல்கிறாங்கன்னா, மதுரையினுடைய கட்டமைப்புக்கு முன்னாடி ஒரு மினியேச்சராக இந்த ஊரையும் இந்த கோவிலையும் உருவாக்குனதாக சொல்கிறாங்க. மதுரையை மாதிரியே இங்கேயும் இந்த கோயிலை சுற்றி 18 கருப்பு சுவாமிகளும், அதே மாதிரி அங்கே இருக்க செல்லத்தம்மன் மாதிரி இங்கே மீனாட்சி அம்மனுக்கு படைத்தளபதியாக செல்லாயி அம்மன் 8 கையோட இந்த ஊர்லேயே அமைஞ்சிருக்காங்க. ஸோ அவளும் தெற்கு பார்த்தே தான் அமைஞ்சிருக்காங்கிறதுனால பயங்கர போர்க்களத்தில் எதிர்கொண்ட ஊராக இது கருதப்படுது. இக்கோவிலில் மரம் நடுவதற்காக குழி தோண்டிய போது மிகப்பெரிய விநாயகர் சிலை ஒன்று கிடைத்ததாகவும் கூறினார். இங்கே சிவாலயத்தில் ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்று சேர்ந்தாப்புல வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுவாமியார் இங்கே அதுக்கான குழியை தோண்டி அந்த அரச மரமும் ஆலமரம் வைக்கும்போது ஒரு கல் ஒன்று தடுத்துருக்கு. அது என்ன கல்லுங்கிறத பார்க்குறதுக்காக கடப்பாரையும் மம்புட்டியும் போட்டு கொஞ்சம் அகலமாக தோண்டி பார்த்தா இவ்வளோ பெரிய விநாயகர் அந்த பூமிக்கடியிலேருந்து எங்களுக்கு கிடச்சது. இங்கே இருக்க சிற்பம் மேலே கிரீடம் இல்லாமலும் துதிக்கையில் கீழே அடிப்பாகம் இல்லாமலும் கிடச்சது. இந்த கிரீடத்தை இல்லாமல் கிடச்ச பகுதிங்கிறனால உள்ளே எங்களுக்கு பார்த்தா ஹாலோவாக ஒரு சிலிண்டர் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே மிக பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த காலத்தில் அவங்களுடைய தங்கம், வைரம், வைடூரியங்களை வைக்கிறதுக்கான இடமா இருந்திருக்குமோ அப்படிங்கிற அளவு தோன்ற அளவு தான் இருந்தது. இதுக்கப்புறம் இந்த சிலையை எடுத்து இங்கே ஆவாகனம் பண்ணி வச்சு அதுக்கான கிரீடத்தை மட்டும் இப்போதைக்கு நம்ம இப்போ இருக்க சுதை ஆளர்களை வச்சு நம்ம அதை மட்டும் உருவாக்கி இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி கோட்டை விநாயகராக நம்ம இங்கே வணங்கிட்டு இருக்கோம். இதே மாதிரியான அமைப்பு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முக்குருணி விநாயகராக இருக்கார். ஸோ அவருக்கு அங்கே எப்படி 108 கிலோவில் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை படைச்சி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பயங்கர பிரம்மாண்டமாக இங்கே சதுர்த்தி விழாவானது நடக்கும். ஒரு பக்தரின் கனவில் போய் அம்பாள் இக்கோவிலில் காலபைரவர் சன்னதி அமைக்கும்படி கூறியதால் அதன் பின்பு புதிதாக காலபைரவர் சன்னதி அமைத்ததாக கூறினார். 2014 இந்த கோவில் கட்டமைச்சு அதுக்கான கரெக்டான அமைப்புகளோடு அமைச்சிட்டு இருக்கும்போது இந்த தெய்வம் போய் ஒருவருடைய கனவுல சொல்லி எனக்கு காலபைரவனுடைய ஆலயம் வேணும்னு சொல்லி ஒருத்தருடைய தனிப்பட்ட திருப்பணியில் இங்கே காலபைரவர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயம் மட்டும்தான் இப்போ இருக்க சிற்பக்கலையோட அமைஞ்சிருக்கே தவிர மித்த எல்லாமே புராதான சிற்பங்களோட தான் இங்கே எல்லாமே இருக்கு. தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கையும், உள்சுற்றில் சரஸ்வதி கல்யாண விநாயகர், கோட்டை விநாயகர், சண்டிகேஸ்வரர், வள்ளி தெய்வானை சமேத முருகன், வல்ல சித்தர், மகாலட்சுமி, காலபைரவர், நவகிரகம், சூரியன், சந்திரன், இந்திர விநாயகர் ஆகிய பரிவார தேவதை சன்னதிகளும் உள்ளன. பாண்டிய மன்னர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மீனாட்சி அம்மன் கோயில் கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு சான்றா மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், அதே மாதிரி இந்த கோவிலினுடைய கோட்டை சுவர்களை தாண்டி 18 கருப்பு சுவாமிகள் இங்கேயும் இன்னமும் சான்றாகவே இருக்குது. இந்த 18 கருப்பு சுவாமிக்கும் தலைமை தளபதியாக ஒரு பெண் தளபதியாக அங்கே எப்படி செல்லத்தம்மன் இருக்காளோ அதே மாதிரி இங்கே செல்லாயி அம்மன் 8 கையோடு இங்கே அமைஞ்சிருக்கான். அதனாலேயோ என்னமோ இந்த கோயிலை நாங்கள் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முற்பட்ட கோவிலாக தான் கருதப்படுறோம். ஸோ அந்த கோவிலில் மீனாட்சி மரகத கல்னால் ஆகப்பட்டிருக்கு, இங்கே கல் சிலையினால் ஆகப்பட்டிருக்கே தவிர மற்றபடி அந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்குமான பெரிய வித்தியாசங்களை நாங்கள் இங்கே காண முடியல. அதுக்கு வரலாற்று சான்றுகள் இல்லாதனால தான் நாங்கள் இங்கே கிராம மக்கள் கொஞ்சம் ஏங்கிட்டு இருக்கோம். அந்த வரலாற்று சான்றுகள் கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு உதவி செஞ்சால் மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறத
நாங்கள் கேட்டுக்கிறோம். மீனாட்சி அம்மனுடைய பிறப்பு வந்து தடாதகை நாச்சியார் தான் சொல்லுவாங்க. அதாவது 3 மார்பகத்தோடு பிறந்தவள் தான் மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சிறுமலைக்கு மேலே தடாதகை நாச்சியார் அப்படின்னு ஒரு கோவிலே இருக்குது. அந்த கோவிலேருந்து பிடிமண் எடுக்கப்பட்டு வந்து தான் அந்த கோவில் கட்டப்பட்டதுங்கிறது ஒரு கிராம மக்களினுடைய வரலாறு கூறப்படுது. அதாவது இங்கே இருக்க முப்பாட்டேன் பாட்டேன் சொன்ன வரலாறு வந்து அங்கே இருந்து தடாதகை நாச்சியார்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே பண்ணாங்க, பிடிமண் எடுத்துகிட்டு வந்து தான் அந்த கோவில் கட்டப்பட்டதுன்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதுக்கு சான்றாகவும் இங்கே குட்லாடம்பட்டி, அதாவது இந்த கோவிலேருந்து சரியாக ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு பார்த்து குட்லாடம்பட்டி அருவி ஒன்று இருக்குது. அந்த அருவிக்குமே பேர் தடாதகை நாச்சி அருவின்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ அங்கே 3 மார்பகத்தோடு பிறக்கப்பட்ட மீனாட்சி இங்கே வந்து சுந்தரேஸ்வரரை பார்த்து மயங்கினால இங்கே 2 மார்பகத்தோட மீனாட்சி அம்மனை வந்து நமக்கு அருள் புரிகிறாங்கிறதும் ஒரு வரலாறு சொல்லப்படுது. இதுவும் வந்து சான்றில்லாத கேள்விப்பட்ட வரலாறாக தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். பிரதானமாக நாங்கள் வழிபடுறது வந்து மீனாட்சி அம்மன். ஏன் மீனாட்சி அம்மன் இங்கே வந்து நாங்கள் பிரதானமாக வழிபடுறோன்னா, திருமாங்கல்ய வரம் தரும் மீனாட்சி அப்படிங்கிறதுனால வந்து இந்த மீனாட்சியை நாங்கள் பிரதானமான தெய்வம் அங்கே வந்து வழிபடுறோம். இங்கே இந்த மீனாட்சி வந்து இதுவரையும் நடந்த எந்த ஒரு திருமணங்களும் வந்து சோடை போனது கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் இங்கே வந்து சாட்சியாகவே இருக்காங்க. இதனால் சித்திரை பிரம்மோற்சவ வைபவத்தில் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தைகள் நேர்த்திக்கடனாக திருமாங்கல்ய காணிக்கை செலுத்துகிற வழக்கம் இன்றும் தொடர்கிறது. ஒவ்வொரு கோவிலோட சிவாலயத்தினுடைய ஆணிவேராக கருதப்படுவது வந்து ஸ்தல விருட்சம். அது மாதிரி ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் இருக்கும். இங்கே எங்களால் எதுங்கிறத ஊர்ஜிதப்படுத்த முடியல. ஏன்னா ஸ்தல விருட்சம் எதுவுமே வந்து நடப்படுவதில் அதுவாக வந்து வளரப்படுவதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இங்கே இந்த கோவிலில் கடம்ப மரம், நாகலிங்க மரம், வன்னி மரம், அதே மாதிரி வில்வ மரங்கிறது அதுவாக வந்து இங்கே தோன்றதுனால இங்கே நாளையுமே நாங்கள் ஸ்தல விருட்சமாக நினச்சி தான் எல்லாருமே இங்கே வணங்கிட்டுருக்கோம். இந்த கோவிலினுடைய ஸ்தல விருட்சங்கிறது நாளாக தான் நாங்கள் கருதி இங்கே எல்லாமே வணங்கிட்டுருக்கோம். மதுரையை பொறுத்தளவு 12 மாதமும் திருவிழா நடக்கக்கூடிய ஊருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வாடிப்பட்டி குலசேரங்கோட்டை இந்த மீனாட்சி அம்மன் கோயிலையும் 12 மாதமும் திருவிழாக்கள் வந்து நடக்க தான் படுது. அங்கே இருக்க அளவு சிவாச்சாரியர்களுடைய எண்ணிக்கையும் அக்ரஹாரமும் இல்லாத ஒரு காரணத்தினால இங்கே அது அவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்படுவது இல்லை. ஏன் அப்படி கொண்டாடப்படுவது இல்லைன்னா, இங்கே எங்கள் கிராம பொதுமக்கள்னால இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் 1-2 பேரை வச்சு மட்டும்தான் இந்த திருவிழாக்களை வந்து நாங்கள் நடத்தி வரோம். தை மாதம் தைப்பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி மாசி மாதம் சிவராத்திரி, மகா சிவராத்திரியும் சரி, மகாமகமும் சரி பயங்கர விமர்சையாக நடக்கும். இங்கே பங்குனி மாதம் நடக்கக்கூடிய உத்திரம் வந்து நம்ம முருகன் சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து பயங்கர சிறப்பாக நடத்தப்படும். அதே மாதிரி சித்திரை திருவிழா அங்கே எப்படி 10 நாள் கொடியேறுதோ அதே மாதிரி இங்கே 14 நாள் கொடி. அங்கே கார்த்திகை கொடியேற்றுவாங்க, நாங்கள் இங்கே அமாவாசைக்கே கொடியேற்றி 14 நாட்கள் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கர விமர்சையாக நடக்கும். அங்கே எப்படி வந்து மீனாட்சியினுடைய பொன்னழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு, திருக்கல்யாணம், தேரோட்டம் நடக்குதோ அதே மாதிரி அதே திருவிழாக்களை வந்து பின்பற்றி இங்கேயும் வந்து திருவிழாக்களான நடக்கும். திருக்கல்யாணத்தன்னைக்கு 10,000 to 15,000 பக்தர்களுக்கு இங்கே வந்து அன்னதானமும் திருமாங்கல்ய சரடும் கொடுத்து திருப்பணி குழுவினர் பயங்கர சிறப்பாக நடத்துவாங்க இந்த திருவிழாக்களை. அது முடித்து வைகாசி மாதம் நடக்கக்கூடிய விசாகமானது சுப்பிரமணியருக்கு நடக்கும். அதுக்கப்புறம் ஆடி மாதம் ஆடிப்பூரம், ஆவணி மாதம் நடக்கக்கூடிய சதுர்த்தி பெருவிழா, அந்த கோட்டை விநாயகருக்கும் கல்யாண விநாயகர், இந்திர விநாயகர் எல்லாத்துக்குமே இங்கே நடக்கப்படும். அதே மாதிரி ஐப்பசி மாதம் சோமவாரத்தில் நடக்கக்கூடிய அந்த ஐப்பசி பௌர்ணமின்னு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகமும் இங்கே பயங்கர சிறப்பாக நடக்கும். மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 30ஆம் தேதி வரையும் 27 நட்சத்திரத்துக்கும் 27 நாள் பொங்கல் வச்சு 27 நாள் அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துப்படி இங்கே வந்து விமர்சையான முறையில் வந்து இங்கே எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. புரட்டாசி மாதம் நடக்கக்கூடிய நவராத்திரியும் இங்கே கொலு வச்சு சுவாமியும் அம்பாளையும் வந்து பாவிச்சு ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. சமீபத்தில் இக்கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மிகுந்த பொருட்செலவில் 27/3/2023 அன்று திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு மேல் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவில் வந்து சரியாக வந்து மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கிராமம் குலசேரங்கோட்டை கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு வரக்கூடிய வழி வந்து மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறினீங்கன்னா 71ஆம் நம்பர் பஸ்ஸு வாடிப்பட்டி வந்துடுவீங்க. வாடிப்பட்டியிலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர். ஆட்டோவில் நீங்கள் வந்து ஒரு 50 ரூபா சார்ஜ் கொடுத்தீங்கன்னா நேராக மீனாட்சி அம்மன் கோயில்னு சொன்னீங்கனாலே வந்து இறக்கி விட்ருவாங்க. அதே மாதிரி திண்டுக்கல்லேருந்து நீங்கள் மதுரை வழியாக செல்கிற எந்த பேர்லேருந்து ஏறினாலும் வாடிப்பட்டியில் இறங்கிடலாம். வாடிப்பட்டியிலேருந்து சரியாக 1.5 கிலோமீட்டரில் குலசேரங்கோட்டை கிராமத்தை சேர்ந்துருவீங்க. இது போக கார் பைக்கில் வரவங்க வந்து பைபாஸ் ரோட்டில் வந்தீங்கனாலே ஒரு MBA காலேஜ் தானோடனே ஃபஸ்ட் ரைட்டில் உள்ளே இறங்குனீங்கன்னா நேராக கோவிலுக்கே வந்து அந்த ரோடு விட்டுரும். இதுதான் வந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கான வழித்தடங்கள்.